வணக்கம். பெருமாளோட திருப்பதி ஸ்தானத்தில் நடந்திருக்கு. இது அந்த அரசு கவர்மெண்ட்டுனால வந்திருக்கிற மெயின் ப்ராப்ளம். நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். பழைய அதாவது ஆந்திராவோட பழைய சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி, அவங்களோட அப்பா ராஜசேகர் ரெட்டி. இவங்க பார்த்துட்டோம்னா ஆந்திராலே நிறைய சிஎம் ஹிந்துஸாக இருந்திருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர் ரெட்டி, அவர் ஆனால் கிறிஸ்டியன் தான். ஹிந்துஸை விட அவருக்கு நல்ல டேலண்டாக ஒரு டைமில் இருந்தங்காட்டி அவரே சிஎம் ஆகியிருக்காரு ஆந்திராவில். பட் அந்த டேலண்ட் அவங்க கொஞ்சம் ரிலீஜியஸாக தான் கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ராஜசேகர் ரெட்டி நல்லா அவங்க சிஎம்மாக 5 வருஷம் இருந்த காலம் எண்ட் ஆஃப் த டைமில் என்ன ஆகிருக்குன்னா, அவங்க டெம்பிள் விஷயத்தில் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்துஸோட நம்பிக்கையில் அவர் மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம அந்த ஹிந்துஸோட சாஸ்திரப்படி இப்போ ஒரு அசுரன் இருந்தால் அதை சம்ஹாரம் பண்ணுறது தான் நம்ம ஹிந்துஸ் கடவுளோட வழக்கம். இப்போ அவர் ராஜசேகர் ரெட்டி நல்ல ஆண்டவர். அவருக்கு ஆந்திரா நல்ல சீஃப் மினிஸ்டராக இருந்து கொண்டு வந்தவர் தான். அவருக்கு அந்த ஹிந்து கிறிஸ்டின் அந்த ரிலீஜியஸ் வேரியேஷன்லாம் அவர் பண்ண தப்பு. அட் எண்ட் ஆஃப் த டைம் கிட்டத்தட்ட நம்ம வெங்கடாச்சலபதியே அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி அவர் சடனாக டெத் ஆகிட்டார். நார்மல் டெத் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். பட் அவரோட டேலண்ட்டுக்கு நம்ம வெங்கடாச்சலபதியே அவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக தான் ஆக்கி உட்கார வச்சுருந்தார். பட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் அது சரியில்லாமல் போகணும், கடவுளே பனிஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ரிலீஜியஸ் படி இதை நம்ம எடுத்துக்கிறோம், தப்பு பண்ணால் தண்டனை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் மெயின் பண்ண தண்டனையே பார்த்து அவர் மெயினாக பண்ண தவறே திருப்பதி ஏழுமலையை 2 மலை ஆகிற விஷயங்களுக்கு போக பார்த்தாரு. அந்த ஏழுமலையை கடந்து போகும்போது நிறையா ரெஸ்டாரண்ட்டு, தங்கும் இடங்கள்லாம் கொண்டு போகிறது, பப்பு, இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகணுங்கிற ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலான்னு இருந்தார். ஆரம்பிக்கும் போதே அவர் அதில் அந்த விஷயம் நடக்க முடியாமல் அவர் வீடே விட்டுட்டார். அந்த அளவுக்கு விஷ்ணு பகவான் திருப்பதி வெங்கடாச்சலபதியோட சக்தி அந்த அளவுக்கு உண்டானது. ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட மகன் அதே ஆந்திராவில் ஒரு இப்போ லாஸ்ட் டைமில் ஒரு சீஃப் மினிஸ்டராக 5 வருஷம் இருக்கிற அளவுக்கு மக்கள் அவங்கள தூக்கி தான் வச்சாங்க. அவங்க அப்பாவோட நல்ல விஷயங்களை வச்சு தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் அவர் அவங்க அப்பா கடைசியாக பண்ண மிஸ்டேக்லேருந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணதுக்கு தான் பார்த்துட்டாரு. திருப்பதி லட்டில் ஒரு மாமிசர கலக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்குது. இப்போது அவங்க கிறிஸ்டியன் சைடில் நான்வெஜ் அப்படிங்கிறது வெஜ்ஜுங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது, எல்லாருமே நான்வெஜ் தான். பட் நம்ம ஹிந்துஸில் நான்வெஜ்ஜில் இருக்காங்க, வெஜ்ஜும் இருக்காங்க, சைவம் அசைவம் 2 பிரிவும் இருக்குது. இப்போது இவங்க அதை ஒரு பொருட்டாக மதிக்கலை. திருப்பதி லட்டில் நான்வெஜ், அதாவது இறைச்சி, எண்ணெய் இதையெல்லாம் கலந்துட்டாங்க. வெங்கடாச்சலபதி நெய்வேத்தியத்துக்கும் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாருமே இதை அவங்க வச்சுட்டாங்க. இந்த கலப்படம் பண்ண மாட்டு இறைச்சியிலேருந்து வந்த நெய், நிறையா இறைச்சியிலேருந்து வந்த நெய்யில் அதுலேருந்து கொழுப்பு எண்ணெயில் தான் யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நெய்யே கிடையாது. இந்த விஷயம் கடவுள் தான் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, சரி மகன் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கங்கிறது அந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக நினச்சே பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா ஸ்டேட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்கள பற்றி நம்மளால் தாராளமாக அப்சர்வ் பண்ண முடியும், யூகிக்க முடியும் அவங்க மனநிலையில். இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணதே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். இந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ட்டு.
இதெல்லாம் வந்து கிறிஸ்டின் பண்ணிட்டாங்களா, ஹிந்து பண்ணிட்டாங்களாங்கிறத விட அவங்க அப்பா ஒரு டைம் நல்லது பண்ணங்கிறது தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. கொஞ்சம் கடைசி டைமில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போதே கடவுளே பார்த்து ஒரு தண்டனை மாதிரி கொடுத்துட்டாரு. அதாவது ஹிந்து டெம்பிள்குள்ளே எந்த விஷயமும் நுழையக்கூடாது, தவறான நோக்கத்தோடு நுழையக்கூடாதுங்கிற மாதிரி அவர் ஏதோ அந்த கடைசி டைமில் பண்ணியிருக்காரு. அந்த நோக்கத்துக்கு கடவுளே கொடுத்த தண்டனை மாதிரி ஆச்சு. பட் மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது என்னென்றாலும் இவர் மகன் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறது. அப்படி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து மக்களோட மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஆந்திரா மக்கள் மனநிலை அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்குது. இப்போ உண்மையாலுமே வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போட்டு கொண்டு வந்த மக்கள் வந்து மனசாட்சிப்படி இந்த தவறை நம்ம பண்ணியிருக்கோன்னு மனப்பூர்வமாக அதை உணர்ந்தாங்கன்னா, நம்மளால நம்ம கோயில் வந்து அசுத்தம் ஆயிடுச்சுன்னு மனப்பூர்வமாக உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெருமாள் வந்து முக்தி கொடுப்பாரு ஏதோ ஒரு வகையில். இல்லை இதை வந்து சரிதான், நான் செய்தது சரிதான், கலப்படம் இருந்தால் இருக்குமா இல்லையா, இதெல்லாம் புரளி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்துவாக இருக்கிறவங்களே வந்து இதை வந்து ஒரு பொருட்டு இல்லாமல் ஒரு மனசில் ஒரு பயபக்தி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் இந்த ஜென்மத்திலே வந்து அவங்கள வந்து தண்டிப்பார். ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா அது அவங்க குணம் தெரியாமல் மக்கள் வந்து ஓட்டை போட்டுட்டாங்க. அப்போ அந்த மக்கள் ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்கக்கூடிய பக்தி தான் இங்கே பேசும். மக்கள் வந்து உணரணும். அந்த உணர்வில் தான் வந்து பெருமாள் கவனிப்பார். அவரோட இடத்துல வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு அவரே அலோவ் பண்ணுறாருனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவங்க ரிலீஜியஸ் வைஸில் மாற்றணும்னு நினச்சாங்க. அதான் அவங்க அப்பாவிலேயே வந்து பெருமாள் தண்டிச்சார். ஆனால் மகன் அந்த வாய்ப்பை விடாமல் மறுபடியும் போய் பெருமாள்கிட்டேயே போய் பிரச்சனை பண்ணிட்டார் திருப்பதியில். நம்ம ஹிந்துஸும் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாருமே அசுரர்கள். அந்த மாதிரி இப்போது இவரோட அசுரத்தன்மை வந்து பெருமாள் கிட்ட வந்து கழிக்கல. இப்போ இருக்கிற ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, இவருக்கே வந்து இந்த ஆந்திரா மக்கள் உண்மையாலுமே முழுசாக ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருப்பாராங்கிறதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா பெருமாள் பார்த்துருப்பாரு இந்த மக்கள் வந்து திலங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் எல்லாரும் ஆதரவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெருமாள் பார்த்து இப்படின்னு ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்றுவார். அந்த மாதிரி மாற்றிருக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். அதில் தான் சந்திரபாபு நாயுடு வந்திருக்கோம். அவர் வந்து ஒரு பெருமாள் பக்தர். இப்போ தனிப்பட்ட வகையில் எங்கே வேணாலும் அவங்க ஊழல் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் வேறு. பட் கோவில் விஷயத்தில் வந்து பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக கடவுள் தண்டிச்சிருக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பாவே ராஜசேகர் ரெட்டியை வந்து பெருமாள் தண்டிச்சிட்டாரு. இந்த மக்கள் வந்து முழுமையாக உணரலை. அதாவது பெருமாள் தண்டிச்சாருங்கிறது வெளிப்படையாகவே இருந்தது. அதை வந்து மக்கள் வந்து அதை பக்தியோடு பார்க்கலாம். அதனால தான் மறுபடியும் அவங்க மகனுக்கே வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த டைமும் வந்து அவங்க மகனுக்கு தான் ஆதரவு தந்துருக்கணும். ஏன்னா எல்லா மக்களும் அப்படி தான் மைண்ட் செட்டில் போயிருப்பாங்க ஆந்திராவில். பட் பெருமாள் பார்த்து அவுட்புட் வந்து வெளியே மக்களுக்கு கொண்டு போகிறது சந்திரபாபு நாயுடு தான் இருக்கும்னு கண்டிப்பாக மாற்றிருப்பார். அவரோட மாயலீலைகள் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை அசைவ பொருட்கள் வச்சது அவருக்கு பிடிக்காத விஷயம். இதை வெளியே கொண்டு வந்து விடுறது சந்திரபாபு நாயுடாக இருக்கும்னு இவரை ஜெயிக்க வச்சுருப்பாரு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மக்களோட பக்தி வந்து உண்மையாக இருந்ததுன்னா உணர்ந்து இது தப்புன்னு எப்படி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்னு இந்த ஆந்திரா மக்கள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெருமாள் முக்தி கொடுப்பாரு. ஆனால் இது சரிதான், இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தது சரிதான் ஆணித்தரமாக ஒரு ஹிந்துவாக இருந்து நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து
இந்த ஜென்மத்திலே தண்டனை இருக்குது அவங்களுக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் பக்தியில் வந்து நம்ம ஹிந்துசம் படி நம்ம சாஸ்திரங்கள் படி பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணவங்கள, அவங்களுக்கு ஆதரிக்கிறவங்கள கண்டிப்பாக பெருமாள் வந்து தண்டிப்பார். நன்றி.